Welcome to all. MS Office உடைய PowerPoint classes. PowerPointல ஆல்ரெடி ஓன் டேப் அதுக்குள்ள இருக்க எவ்ரி கமாண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் MS Word உடைய கம்ப்ளீட் கிளாஸை முடிச்சிருக்கோம். இன்கேஸ் இந்த கிளாஸில் வாட்ச் பண்ணாதுங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லேயும் பிளேலிஸ்ட் லிங்கை கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் லிங்க்லேயே வேர்ட் எக்ஸல் பவர்பாயிண்ட்டை ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம் வித் ஏஐ யூசேஜோட. இந்த கோர்ஸ்க்கான ஃப்ரீ இ சர்டிஃபிகேட்டும் இல்லை ஹார்ட் காஃபி சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கணுன்ற டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு கெட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் பிளேலிஸ்ட் லிங்க்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்சர்ட் கிளாஸ், இன்சர்ட்டோடைய ப்ராசஸ் ஆல்ரெடி வேர்ட்லேயும் இன்சர்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல சம் கமாண்ட்ஸுடைய ப்ராசஸே வேறு மாதிரி இருக்க போகுது. அண்ட் இதில் இன்சர்ட் டேப்பில் ஃபஸ்ட் இருக்கிற குரூப் நியூ ஸ்லைட்ஸ் ஆர் ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைட்ஸில் நியூ ஸ்லைட், ஒரு நியூ ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஆல்ரெடி இந்த கமெண்ட்டை ஹோம் டேப்லேயும் ஸ்லைட்ஸில் பார்த்துருக்கோம். சேம் அதே ஆப்ஷன்ஸை இன்சர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. புதுசாக ஒரு ஸ்லைடு வேணும்னா க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்லைட் 2ன்னு வந்துட்டு அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் டேபிள் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேர்டில் யூஸ் பண்ணாலும் அதே மெத்தட் தான். பட் அங்கே டேபிளில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டேபிளை கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட் பாக்ஸில் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும், நம்மளுடைய ஸ்லைடில் அப்ளை ஆகும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டேபிள் உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அண்ட் ஃபர்தராக டேபிள்குள்ளே ஹெட்டிங்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் பண்ணணும், டேட்டா என்ட்ரிஸ் பண்ண போகிறீங்க இல்லை என்ட்ரிஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எம்எஸ் வேர்டில் பண்ணாலும் அதே ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் எடுத்தாலே டிசைன்ஸ் அண்ட் லேஅவுட் இந்த ரெண்டு கமாண்டையும் ரெண்டு டேப்பையும் நம்ம ஆல்ரெடி வேர்ட்லேயே பார்த்த ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதனால் அடுத்தது நம்ம மூவ் ஆகிடும். டேபிளில் ட்ரா டேபிள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதையும் நம்ம வேர்ட்லேயே பார்த்துருக்கோம். இன்சர்ட்டையும் நம்ம வேர்ட்லேயே பார்த்துருக்கோம். எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டையும் வேர்ட்லேயே பார்த்துருக்கோம். அங்கே ஷீட்டில் பண்ண போகிறோம், இங்கே ஸ்லைட்ஸில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. அடுத்து இருக்கிற குரூப்பே இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமேஜ் குரூப்பில் ஃபஸ்ட் இருக்கிற கமெண்ட் பிக்சர்ஸ். எந்த ஸ்லைடை நீங்கள் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்லைடுக்கு தான் என்ன ஆகும், பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணும். ஜஸ்ட் பிக்சர்ஸை கிளிக் பண்ணுங்க, இதுக்கான பாப்அப் பாக்ஸ் ஷோ ஆகும். உங்களுக்கான பிக்சர்ஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குன்றத ஃபைண்ட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்லைடில் இன்சர்ட் பண்ணிடும். இன்சர்ட் ஆன பிக்சர்ஸ்க்கும் ஃபார்மட் அப்படின்ற ஒரு நியூ டேப் கிரியேட் ஆகும். இந்த பிக்சர் செலக்டில் இருந்தால் மட்டும்தான் ஃபார்மட் டேப் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்மட் ஆப்ஷன் ஷோ பண்ணாது டேப்பில். ஸோ அகைன் இதை கிளிக் பண்ணி ஃபார்மட் டேப்பை யூசஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வேர்டில் பார்த்தோம்ல அதே ப்ராசஸை இங்கேயும் மூவ் பண்ண முடியும். இன்சர்ட்லேயே அடுத்து இருக்கிறது ஆன்லைன் பிக்சர்ஸ். ஆன்லைன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும் சிஸ்டமில் நெட் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த ஆன்லைன் பிக்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி ஆன்லைன் பிக்சர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கேட்டகரி பேஸ்டாக இமேஜஸை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேவையான இமேஜஸை ஃபைண்ட் பண்ணணும்னா ப்ரௌஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. எனி பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு பிக்சர் வேணுன்னா கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸ்லைடில் இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் பிக்சர்ஸ்க்கும் ஃபார்மட் அப்படின்ற டேப் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மட் டேப்பில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிக்சருக்கு என்ன ஃபார்மேட் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸே நம்ம வேர்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் இதுவும் சரி. ஸ்க்ரீன்ஷாட்டுடைய ப்ராசஸ் எப்படி, ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படின்ட்டு கீழே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டெஸ்க்டாப், அதாவது பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ, பிபிடிக்கு பேக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணும். ஸோ இதில் இந்த ரெண்டு ஃபைலை மட்டும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன்.
அதை மட்டும் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கும், ஸ்லைடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸுக்கும் ஃபார்மட் அப்படின்ற ஒரு கமாண்ட் வரும், டேப் வரும். ஸோ இதுக்கும் என்னென்ன ஃபார்மேட்டிங் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இன்சர்ட் டேப்பில் நெக்ஸ்ட் இருக்கிற ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ ஆல்பம். கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்சரில் போய் இன்சர்ட் பண்ணி ஒரு பிக்சர்ஸாக உள்ளே கொண்டு வரதை விட ஜஸ்ட் இன்சர்ட்டில் அந்த ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபோட்டோ ஆல்பமில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நியூ ஃபோட்டோ ஆல்பம்ஸை கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதுக்கான பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபைல் டிஸ்க் இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் டிஸ்க் அப்படின்னு இருக்கும். என்னுடைய ஃபைல்லையோ இல்லை என்னுடைய டிஸ்க்லேயோ இருக்கக்கூடிய பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணப்போம். ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுங்க, இதுக்கான பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 பிக்சர்ஸ் ஆர் 1 2 3 ஒரு 4 பிக்சர்ஸை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தோடனே இதுக்கு ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். அதே சேம் பாப்அப் பாக்ஸில் இதெல்லாம் ஆட் ஆகிடும். இன்கேஸ் இது ஒரு ஸ்லைடு, இது ஒரு ஸ்லைடு அண்ட் அகைன் இன்னொரு ஸ்லைடு இருக்குது. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஸ்லைட்ஸில் வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். எனக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எவ்ரி பிக்சர்ஸும் கலரில் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ நியூட்ரல் அப்படியே விட்டுடுங்க. இன்கேஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணால் போதும். இப்போ ப்ரிவ்யூவில் பாருங்கள், இந்த ப்ரிவ்யூ டேப்பில் நம்ம செலக்ட் பண்ணுற பிக்சர்ஸை பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஷோ பண்ணும். இன்கேஸ் அது வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடும். பிக்சருடைய லேஅவுட், ஆல்பம் லேஅவுட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணது இல்லையா, இதில் பிக்சர் லேஅவுட்டை ஃபிக்ஸ் பண்ண போது ஒரு பிக்சர்ஸும் ஒரு ஸ்லைடில் எப்படி அப்ளை ஆகணும்னு ஃபிட் டு ஸ்லைடு அப்படின்னா என்னுடைய ஸ்லைடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிக்சர்ஸும் ஃபிட் பண்ண சொல்கிறேன். அண்ட் தீம்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. தீம்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்லைட்ஸுடைய பேக்ரவுண்டை வந்து அப்ளை பண்ணலாம். அதை தான் இங்கே தீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரௌஸில் கொடுத்து ஏதாவது ஒரு தீமை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். தீம்ஸை நம்ம தனியாகவே பார்ப்போம். ஸோ செலக்ட் பண்ணிடுறேன், ப்ரிவ்யூவில் ஷோ பண்ணல, ஓகே ஜஸ்ட் க்ரியேட் மட்டும் கொடுத்துறேன். அந்த 4 ஃபோட்டோஸ்க்கும் தனித்தனி ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் தனி விண்டோவாகவே வந்துடும், இண்டிவிஜுவல் விண்டோவாகவே வந்துடும். ஸோ அந்த விண்டோவில் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். ஓகே, இது ஆல்பம் உடைய ப்ராசஸ். இன்கேஸ் இந்த டெக்ஸ்ட்டை எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்லைட்லையும் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைட் வெல்கம் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் ஸ்லைட் எண்ட் பண்ணுற ஷோக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு வரலாம். இது ஆல்பம் உடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்ற குரூப் இருக்குது. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் குரூப்லேயும் ஷேப், ஐகான், 3D மாடல், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட் ஆல்ரெடி நம்ம வேர்டில் பார்த்த அதே ப்ராசஸ் தான். பட் இங்கேயும் பேசிக்காக பார்த்துடலாம். ஷேப்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் ஷேப்புக்கான லிஸ்ட் பாக்ஸே ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கான ஷேப்ஸ் எதுன்றதை யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப் இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் லைன் டூவில் எடுத்து ட்ராப் பண்ண முடியும். ஆர் எனி ஷேப் உடைய கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் லைக் நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பே எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லைடில் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த ஷேப்பை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஷேப் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்மட் அப்படின்ற டேப் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஃபார்மட் டேப்பில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடிட் ஷேப். சப்போஸ் ஃபார்மட் டேப் வரலன்னா நீங்கள் ஷேப்பை செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து எடிட் ஷேப், எடிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்க. எடிட் பாயிண்டில் 4 பாயிண்ட்ஸ் வந்து பிளாக் டாட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்டர் மேலே கிளிக் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணிடலாம்.
ஓகே, இது ஷேப்க்கான ப்ராசஸ். எவ்ரி ஷேப்ஸையும் உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஐகான்ஸ் இருக்கு. இந்த ஐகானுடைய ஒர்க்கும் ஆன்லைன் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் ஐகான்ஸ் வந்து யூசஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே ஐகான்ஸை லோட் பண்ணிக்கணும். எனி ஐகான்ஸ், உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ அந்த ஐகானை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்க. ஸோ இதனுடைய பவுண்டரிஸை பேஸ் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அண்ட் இந்த ஐகான்ஸ்க்கும் ஃபார்மட் அப்படின்ற டேபை கொடுக்கும். பொதுவாக இன்சர்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 கமாண்ட்ஸு ஆர் கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் பிக்சர்ஸ் ஆகட்டும், இல்லை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் குரூப் ஆகட்டும், டேபிள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே அடிஷ்னலாக ஃபார்மட் டிசைன் டேப் அப்படின்றது ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்கும். அதனுடைய அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மட்டில் இந்த ஐகான்ஸ்க்கான கலர்ஸ் அப்ளை பண்ணுறது, வேறு கலர்ஸ் அப்ளை பண்ணுறது, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதை என்ன சேஞ்ச் பண்ணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணுறது. 3D மாடல்ஸ் ஒன்று இருக்குது. யூஸ்வலாக நம்ம பிக்சர்ஸ் எடுக்கிறோம். பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை நம்ம எடுக்கிறோம். எனக்கு 3D மாடல்ஸ், 3D மாடல் ஆர் 3D பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 3D மாடல்ஸ்குள்ளே போயிடுது. 3D மாடலை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஃபைல், நம்ம சிஸ்டமில் 3D மாடல் ஃபைல் இருந்தால் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். இன்கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆன்லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஆன்லைன் சோர்ஸஸை கிளிக் பண்ணிக்க. ஸோ இதுக்கான பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் பாக்ஸில் 3D மாடல்ஸும் இருக்கும், 3D அனிமேஷன்ஸும் இருக்கும். இதனுடைய கேட்டகரியில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து அனிமேட் ஆகும் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு கேட்டகரிலாம் ஜஸ்ட் 3D பிக்சர்ஸாக தான் நமக்கு ஷோ பண்ணும். ஃபார் நான் இந்த அவதார் எடுத்துக்கிறேன். அவதாருக்குள்ளே என்னென்ன அவதார்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஏதாவது ஒன்றுத்தை இன்சர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துரு. ஸோ இதுக்கும் ஃபார்மட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த 3D மாடல்ஸு ஆர் 3D அனிமேஷன் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, ப்ளீஸ் பண்ணியாச்சு. இந்த 3D மாடல்ஸை எந்த ஆங்கிளில் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும், அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 3D ரொட்டேஷன் ஆப்ஷன் இங்கே இருக்கும். இது பிக்சர்ஸை ரொட்டேட் பண்ணும். 3D ரொட்டேட் அப்படின்னு சொன்னால் எந்த ஆங்கிளில், சைடில் வேணுமா இல்லை பேக் சைடு வேணுமா, உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆங்கிளை பிரேக் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபார்மட் டேப்பில் 3D மாடல்ஸ், அகெயின் வேறு 3D மாடல்ஸ் வேணும்னாலும் ஃப்ரம் ஃபைலில் இருந்தோ இல்லை ஆன்லைன் சோர்ஸில் இருந்தோ எடுக்க முடியும். ரீசெட் 3D மாடல்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ இந்த வியூவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரீசெட் கொடுக்குறேன். ரீசெட் பண்ணி ஸ்டார்டிங் என்ன வியூவில் இருந்ததோ அந்த வியூ கொண்டு வந்து, இன்கேஸ் இதனுடைய சைஸை டிக்ரீஸ் பண்ணுறேன். இந்த சைஸை ரீசெட் பண்ணுறதுக்கும் ரீசெட் 3D மாடல் சைஸ் அப்படின்ட்டு இந்த கமாண்டில் இருக்கும். சைஸை ரீசெட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3D மாடல் வியூஸ். 3D மாடலுடைய வியூஸை வந்து இங்கே ஷோ பண்ணும். டாப் ஆங்கிளில் பண்ணுறது ஆர் பாட்டம் ஆர் சைடு ஆங்கிள் ஆர் பேக் சைடு. ஸோ என்ன ஆங்கிளில் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. மற்றதெல்லாம் யூஸ்வலாக நம்ம பிக்சர்ஸில் பார்க்கக்கூடிய அடுத்த கமெண்ட்ஸ் அது எல்லாமே இங்கே ஷோ பண்ணும். இது ஒரு 3D மாடலை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஆர்ட். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வேர்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஃபுட் செயின் மாதிரியான ப்ராசஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எவ்ரி ஸ்மார்ட் ஆர்ட்டையும் இங்கே ஷோ பண்ணும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கான பாப்அப் பாக்ஸ். இந்த பாப்அப் பாக்ஸில் கேட்டகரி பேஸ்டாக இந்த சைடில் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சைக்கிள் பேஸ்டாக பண்ண போகிறோம்னா அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட் இருக்கும். ஏதாவது யூசஸ் பண்ணால் ஆர் ரிலேஷன்ஸ், மேட்ரிக்ஸ் ஆர் சைக்கிள். ஸோ எனி ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ராசஸில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுக்குறேன். உள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஸோ இன்சர்ட் ஆனதுக்கப்புறமா இதுக்கான டெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்.
ஸோ இதுக்கும் வந்து ஃபார்மட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஃபார்மட் அண்ட் டிசைன்ஸ் அப்படின்ட்டும் இருக்கும். ஸோ இந்த கமாண்ட்ஸையும் நம்ம வேர்ட்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டு இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, இன்சர்ட்டில் இந்த இமேஜஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நம்ம வேர்டில் பார்த்தா அதே ப்ராசஸ் தான். இங்கே என்ன அடிஷ்னலாக இருக்குது, இந்த ஆடின்ஸும் நம்ம அந்த இடத்துல பார்த்தது தான். கெட் ஆடின்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக லாஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸுடைய லாஸ்ட் கிளாஸில் ஏஐ யூசேஜ் எப்படி பண்ணணுன்றதுக்கான ப்ராசஸை சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ஆடின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிடிக்கான என்னென்ன அடிஷ்னல் டூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். கெட் ஆடின்ஸை கிளிக் பண்ணுறேன். இதுக்கும் ஆன்லைன் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நான் கீபோர்டில் இருக்கக்கூடிய இமோஜஸ் ஆர் சரி ஏதாவது ஒரு ஐஓ டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அந்த ஆடியன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறமா இன்சர்ட் டேப்லேயே லாஸ்ட்டாக ட்ரா ஐஓ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் அதுக்கான பேன் ஓப்பன் ஆகும். நம்ம சூஸ் பண்ணுற இந்த ஆடியன்ஸை வந்து இந்த வேர்ஷனுக்கு சூட்டபிளான்றதை செக் பண்ணணும். நான் இந்த இடத்துல ஆடியன்ஸில் எப்படி ஆடின் பண்ணணுன்றது தான் சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ஷனுக்கும் இந்த ஆடியன்ஸ்க்கும் சூட்டபிள் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வேர்டில் ஏஐ யூசேஜ் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடில் வேறு ஒரு வேர்ஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, இன்சர்ட் டேப்பில் இந்த ப்ராசஸ் வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். பட் இதில் பேசிக்காக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஷேப்ஸு, ஐகான்ஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறதோ இல்லை லோகோஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமும் பண்ண முடியும். லைக் நான் ஷேப்ஸே யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேப்ஸில் ஜஸ்ட் இந்த ஷேப்பை நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஐடியாவும் க்ரியேட்டிவிட்டியும் இருக்கணும். இதை ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும், ஷேப் பிரேக் ஆகாமல் வரும். ஸோ இந்த ஷேப்பை ஆல்ட் சி கொடுத்துக்கிறேன், பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே இடத்துல இருந்து ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறேன். இதுக்கும் ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா பிரேக் ஆகாமல் வரும். இப்போ ரெண்டுமே வந்து சிம்பிள் வந்து சைஸ் கரெக்டாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணும். ஸோ இதை மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வேணும், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது. சைஸ் மட்டும் கொஞ்சம் ரைட் ஹேண்டில். ஓகே, இந்த ஒரு இமேஜஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துறேன். அது மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி சைஸை மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேப்ஸை செலக்ட் பண்ணி அதனுடைய கலர்ஸை மட்டும் ஃபார்மேட்டில் போயிட்டு ஒயிட்டில் வெறும் ஃபில் கலர் மட்டும், ஷேப்புடைய ஃபில் கலர் மட்டும் யூஸ் பண்ணி ஒயிட்டில் கொடுத்துருங்க. ஸோ இது ஓகே ஆகிடுச்சா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், இந்த ப்ளூவில் இருக்கு இல்லையா, அதையும் சரி ஒயிட்டில் இருக்கிறதும் சரி ரெண்டையுமே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒயிட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஷேப்பும் செலக்ட் ஆகும். ஷேப் செலக்ட் ஆனதுக்கப்புறமா இதை குரூப் பண்ண ரைட் கிளிக் கொடுத்து குரூப் அப்படின்னு சொல்லி குரூப் பண்ணிக்க. இது ரெண்டுமே ஒரு குரூப்பாக இருக்கும். இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி இந்த ஆங்கிளை கரெக்டாக ப்ரொஜெக்ஷன் பேஸ்டு கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா
கிளிக் அண்ட் ட்ராக் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராக் பண்ணிக்கணும். இதுக்கும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப் உடையாமல் வந்துடும். ஒருவேளை இந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதனுடைய வித்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகே, ஜஸ்ட் நான் இதை பண்ணணும்னு சொல்லலை, இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் பிபிடியில் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஒருவேளை சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்க. இப்போ எல்லாமே ஈவனாக இருக்குது. இது ஏதோ ஒரு எதில் லோகோவாக நான் பார்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு குரூப் கொடுத்துங்க. ரைட் கிளிக் கொடுத்து குரூப் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் ஒரு குரூப்பாக மாறும். சப்போஸ் இதுக்கு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பர்டிகுலர் ஷேப் மட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா மேலே ஃபார்மட்டில் நம்ம இப்போது எதுக்கு ஸ்டைல்ஸு ஆர் கலர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம்? ஷேப்புக்கு தான். அப்போ ஃபார்மட்டில் ஷேப் ஸ்டைல் அப்படின்ற ப்ராசஸில் ஷேப் ஃபில் ஆப்ஷனில் போய்ட்டு சிங்கிள் கலர்ஸ் வேணும்னா இதை அப்ளை பண்ணுங்கள். ஆர் கிரேடியன்ட் வேணும்னா ஸோ இந்த லிஸ்ட்லேயே கிரேடியன்ட் கலர்ஸை சூஸ் பண்ணி கிரேடியண்ட்டில் என்ன டைப் ஆஃப் கலர்ஸ் வேணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணு. ஆர் எனி கலர்ஸ் நான் சூஸ் பண்ணிடுறேன், பட் எனக்கு இந்த கலர்ஸை விட அந்த இடத்துல வேறு கலர் வேணும், பட் ஸ்டைல்ஸ் இதுதான். இப்போ இந்த கலர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் ஆர் ஷேப் ஃபில்லே போய்ட்டு கிரேடியண்ட்டில் மோர் கிரேடியன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கிரேடியன்ட்கான பேன் ஓப்பன் ஆகும். இந்த பேனில் கிரேடியன்ட் ஸ்டாப் அப்படின்ட்டு இருக்குது. மொத்தம் இதில் 3 கலர்ஸை பேஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருக்காங்க. நான் 2 கலர்ஸ் வேணும். இது ஒரு ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டாப்பு, இது ஒரு ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப்பில் ஒரு கலர் இருக்குது, இந்த ஸ்டாப்பில் ஒரு கலர் இருக்குது. நான் இந்த ஸ்டாப்பில் கிளிக் பண்ணி இப்போ கலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர்ஸை அப்ளை பண்ணுறேன். அடுத்த ஸ்டாப்பரை செலக்ட் பண்ணி இந்த கலர்ஸ் இங்கே அப்ளை ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த கிரேடியன்ட்டுடைய டைரக்ஷன்ஸை சேஞ்சஸ் பண்ணணும். டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷனில் இந்த ப்ராசஸை கொடுக்க போகிறேன். இல்லை இதுவும் சூட்டபிள் ஆகல, இதை யூஸ் பண்ணுறேன். இதுவும் சூட்டபிள் ஆகல. எஸ், இது ஓகே. ஸோ அகெயின் இதை செலக்ட் பண்ணி இதுக்கும் சேம். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிருக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஷிஃப்ட்டை பிடிச்சி இதுக்கும் ப்ளேஸ் பண்ணி எஸ், இதனுடைய டைரக்ஷன்ஸ் வேறு மாதிரி எனக்கு வேணும். சேம் கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் இதுக்கும் அந்த கலர்ஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இதுக்கெல்லாம் அவுட்லைன் வேண்டான்னா குரூப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் அவுட்லைன் ஷேப் அவுட்லைனை கிளிக் பண்ணி நோ அவுட்லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் தென் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதுவும் என்ன சைஸ் வேணும்னு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் சின்ன சின்னதாக ஷேப்ஸை பேஸ் பண்ணி லோகோஸ், சின்ன சின்ன லோகோஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்மளுடைய டெம்ப்ளேட், நான் இப்போது ஜஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸஸை கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்லைட்ஸ் ஓப்பன் பண்ணணும். பிளாங்க் ஸ்லைடை ஓப்பன் பண்ணிட்டேன்.
ஷேப்ஸையும் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஃப்ளாஷ் டெக்ஸ்ட்டு போகிறதுக்காக இந்த ஏரியாவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லைடை ஜூம் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்லைட் தெரியல அப்படின்னு சொன்னால் ஸ்லைடுக்கு ஒரு பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வெறும் பேக்ரவுண்டே கொடுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வெறும் பேக்ரவுண்டே கொடுத்துடலாம். நியூ ஸ்லைட்ஸில் ஆர் அந்த ஸ்லைட் மேலே ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபார்மட் பேக்ரவுண்ட், எந்த ஸ்லைட் பேக்ரவுண்ட் வேணுமோ ஃபார்மட் பேக்ரவுண்டை கொடுத்து அதுக்கான பாப்பப் பாக்ஸு இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேக்ரவுண்டுக்கான கலர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய சாலிட் ஃபில் வந்து ஒயிட்லேயே தான் இருக்கும். இன்கேஸ் கலரை கிளிக் பண்ணி வேறு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், இன்சர்ட்டில் போய்ட்டு ஷேப்பில் ஏதாவது ஒரு ஷேப் யூஸ் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்சர்ட் போயிட்டு பிக்சர்ஸில் என்னுடைய லோகோஸை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ளாஷ் டெக்ஸ்ட் அப்படின்னே சொல்லுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸு இதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேட்சான கலர்ஸ் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டே கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வேறு ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது ஆர் வீடியோஸ் இன்சர்ட்லேயே போகிறேன். நான் வீடியோஸை உள்ள இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கமாண்ட் இருக்குது, நான் வீடியோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்க்குறோம். வீடியோ ஆன் மை பிசி அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே. இப்போ இந்த வீடியோ நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்லைட்ஸுக்கும் இமேஜுக்கும் அடுத்ததான் எனக்கு தேவை. ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கில் சென்ட் பண்ண முடியும். வீடியோவை சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபார்மட் மேலே டேப்பில் ஃபார்மட் அப்படின்ற பாரில் சென்ட் பேக்வேர்டு அப்படின்ற ஒன்று இருக்குது. பேக்வேர்டை பேஸ் பண்ணி பண்ணுங்க, ஃபுல்லாக பேக்கில் அடிக்காது. இன்னொரு பேக்வேர்ட் தேவை. ஸோ ஓகே, இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சம் அனிமேஷன்லாம் இருக்குது. நம்ம அனிமேஷன் பண்ணால் இந்த பிக்சர்ஸ் ஆர் இந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகும். அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணலாம். வெல்கம் டு ஆல். எம்எஸ் ஆஃபீஸ் உடைய பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பற்றி நீங்கள் இந்த லோகோக்கும் ஏதாவது ஒரு அனிமேஷன் கிளாஸ் அதுவும் ஒரு வேர்டுக்கான. ஸோ இந்த மாதிரி இது ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கிளிப்புக்கெலாம் இதை வந்து நம்ம யூஸஸ் பண்ணலாம். நம்ம இன்சர்ட் டேபையும் இன்சர்ட் டேபு, ஷேப்ஸு, ஐகான்ஸு, பிக்சர்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இமேஜஸ், இன்சர்ட் டேப்ல டேபிள், இமேஜஸ், இல்லுஸ்ட்ரேஷன், ஆட்-இன்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லிங்க்கு அண்ட் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.